சேலம் மாவட்டம் ஓமலூரில் அமைந்துள்ள மகா சக்கரகால பைரவர் கோவிலில் ஜென்மாஷ்டமி திருவிழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக யாக பூஜையுடன் மகா சக்கரகால பைரவருக்கு 108 வகை அபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கால பைரவருக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கஞ்சநாயக்கன்பட்டி, சோலைக்கோட்டாய் ஆகிய கிராமங்களில் மின்சார கம்பங்கள் மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஏரிகள், கரடுகள், காடுகள் வழியாக கம்பங்கள் நடப்பட்டுள்ளது. தற்போது பெய்து வரும் மழைக்கு முச்செடிகள் வளர்ந்தும் செடி கொடிகள் மின்கம்பங்களில் படர்ந்தும் வருகிறது. அதனால் மின்சார கம்பிகளில் கொடிகள் படும்போது பொறி பொறியாக வெடித்து அடிக்கடி மின்சாரம் தடையாகிறது. இதனால் கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாதந்தோறும் மின் பராமரிப்பு பணிகள் செய்ய வேண்டும் என்றும் கம்பங்களில் படர்ந்துள்ள செடி கொடிகளை வெட்டி அகற்ற மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர மண்டை விளக்கு பூஜை மேற்கொண்டு இறையருள் பெற்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மண் சட்டியாலான பாத்திரத்தில் அரிசி மாவு கொண்டு மாவிளக்கு செய்து அதில் நெய் விளக்கு ஏற்றி திருக்கோயிலை வலம் வந்து மூலவர் கச்சபேஸ்வரரை நோய்கள் தீர வேண்டி வணங்கி சென்றனர். இன்று 2வது வார ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகை மலைப்பாதையில் கேரள சுற்றுலா பேருந்து பின்புற டயரில் அதிக அளவில் புகை வெளியேறி லேசான தீப்பிழம்பும் காணப்பட்டதை அடுத்து அப்பகுதியினர் உடனடியாக சத்தமிட்டு பேருந்தை நிறுத்தினர். உடனடியாக சுற்றுலா பயணிகளை கீழே இறக்கியதை தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் குன்னூர் ஊட்டி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் இன்று அதிகாலை வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு நீர் பனிப்பொழிவு தென்பட்டது. உதகை லோயர் பஜார் பகுதியில் சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவர் நீர்ப்பனிப்பொழிவால் ஏற்பட்ட கடும் குளிரில் பேச்சு மூச்சின்றி உறைந்து போய் காணப்பட்டார். இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ள காடாம்புலியூர் தனியார் திருமண மண்டபத்தில் உலக முந்திரி தினத்தை முன்னிட்டு உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் குத்துவிளக்கேற்றி துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு முந்திரி கன்று வழங்கினார். தொடர்ந்து முந்திரி ஏற்றுமதி விற்பனையில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 150 டோன் கேமராக்கள் மூலம் 13 நிமிடம் வானில் பறந்தவாறு முந்திரியின் சாகசங்கள் மற்றும் அதனை பறைசாற்றும் வகையில் பல்வேறு வண்ண மின் விளக்குகளால் முந்திரி சாப்பிடுவதால் பயன் குறித்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் சாகச நிகழ்ச்சியை நடத்திய டோன் நிறுவனத்திற்கு சான்று வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குந்துக்கோட்டை கிராமத்தில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கி மற்றும் பயிர்களுக்கிடையே கஞ்சா செடிகள் வளர்த்து வந்த விவசாயி மாரியப்பன் என்பவரை போலீசார் கைது செய்ததோடு அங்கிருந்த நாட்டு துப்பாக்கியும் பயிர்களுக்கிடையே வளர்க்கப்பட்டிருந்த 30 கஞ்சா செடிகளையும் அகற்றி பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மாரியப்பனை கைது செய்த போலீசார் தேன்கனிக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல்லில் 76வது தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பேரணியை திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் நாகேந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 2 பள்ளிகள் மற்றும் 3 கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்று ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கார்த்திகை மாதம் மற்றும் விடுமுறை தினம் ஆகியவற்றை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் காரணமாக பழனி கிரி வீதி, சன்னதி வீதி, அருள்ஜோதி வீதி ஆகிய பகுதிகளில் மக்கள் நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. சுற்றுலா வாகனங்களும் அதிக அளவில் வந்ததால் நகருக்குள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் கலைவாணர் அரங்கத்தில் யோகா விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது.
இந்த யோகா போட்டியில் மதுரை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக பல்வேறு பிரிவுகளாக யோகா போட்டி நடத்தப்பட்ட நிலையில் தங்களது தனித்துவமான யோகாசனங்களை செய்து அசத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் குழுவாக இணைந்து கடினமான யோகாசனங்களை செய்தது வரவேற்பு பெற்றது. போட்டிகளை யோகாசன வல்லுநர்கள் மதிப்பீடு செய்து போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு பரிசு கோப்புகள் வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.